ஹாய் குட்டீஸ், நாம இன்னைக்கு பேப்பர்ல அழகான கொக்கு செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் A4 பேப்பர், கத்தரிக்கோல். நெட்ல இருந்து படத்தை A4 பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து நடுவுல இருக்கிற கோட்டுல அழகா மடிச்சுக்கோங்க. கொக்குகள் அற்புதமான பறவைகள். ஜப்பான்ல இத அதிர்ஷ்ட பறவைன்னு நம்புறாங்க. ஜப்பான்ல போட்ட அணுகுண்டுல செத்த சடகோ என்பவரோட கதைகள்ல கொக்கு அமைதியின் அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. அவரோட கடைசி காலங்கள்ல காகித கொக்குகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சடகோவும் 1000 பேப்பர் கொக்குகளும் என்ற கதை புத்தகத்தால இது பிரபலமாச்சு. கொக்கு ரொம்ப ஆச்சரியமானது. சைபீரிய கொக்கு இனங்கள் குளிர்காலத்துல தங்களை காத்துக்கிறதுக்காக 2500 கிலோமீட்டர் மேல பறந்து போகுமா. ஆனா மனுஷங்க தான் போர்னால அவைகளோட பாதைய அழிச்சிட்டோம். இப்போ இந்தியாவுல சைபீரியன் கொக்குகளே இல்ல. இப்போ கோட்டு மேலேயே அழகா வெட்டிக்கிட்டோம். கழுத்து பகுதியில இருக்கிற கோட்டுல 2 பக்கமும் வளைச்சு மடிச்சு விடுங்க. இப்போ அதை பிரிச்சு பின்பக்கமா மடிச்சு விட்டு முன் பக்கமா இழுத்து விடுங்க. இப்போ சூப்பரான நிக்கிற கொக்கு ஏறக்குறைய ரெடி ஆயிடுச்சு. ரெக்கைகளை மடிச்சு விட்டு கத்திரிக்கோலால கால் பகுதியில கொஞ்சமா நடுவுல வெட்டி ஒரே பக்கமா மடித்து விடுங்க. இது இந்த கொக்க நிக்க வைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். ரெக்கைகளை மடிச்சு கண்ணு வரைஞ்சிட்டா அற்புதமான அமைதியான கொக்கு தயார். சடகோ செஞ்சது மாதிரியே நீங்களும் இப்படி ஆயிரக்கணக்கான கொக்குகளை உருவாக்கலாம். அப்படி 1000 கொக்குகளை செஞ்சா அதிர்ஷ்டம் நடக்கும்னு ஜப்பானியர்கள் நம்புறாங்க. நாமளும் செஞ்சு ரசிக்கலாமா? இது எதனாலன்னு பார்க்கலாம். அடிப்படை தத்துவம் உறுதி சமநிலை. இங்கு உருவாக்கப்படும் கொக்கு போன்ற அமைப்பானது உறுதி சமநிலையில் இருக்க முயல்கிறது. ஒரு சமநிலை என்பது ஒரு பொருளின் நிலையை லேசாக நகர்த்த முயற்சித்தாலும் மறுபடியும் பழைய நிலையை அடைவதாகும். ஒரு பொருள் உறுதி சமநிலையை மேற்கொள்ள கீழ்கண்ட நிபந்தனைகளை பெற்றிருக்க வேண்டும். அடிப்பரப்பு அகன்றதாக இருக்க வேண்டும். ஈர்ப்பு மையமானது பொருளின் தாழ்வான புள்ளியில் அமைய வேண்டும். ஈர்ப்பு மையத்திலிருந்து வரையப்படும் நேர்கோடானது அடிப்பரப்பின் வழியாக செல்ல வேண்டும்.